உலக மக்கள் தொகையின் பாதி பேர் வர வயிற்று புண்கள், அதுவும் வயிற்று புற்றுநோயையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா இருப்பது உங்களுக்கு தெரியுமா? அதற்கு ஹெலிகோபாக்டர் பைலோரி, சுருக்கமா ஹெச் பைலோரி என்று பெயர். இன்று இது என்ன, ஏன் முக்கியம் மற்றும் இதற்கு எப்படி சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்பதை கூறப்போகிறேன். ஹெச் பைலோரி என்பது உங்கள் வயிற்று சுவரில் வாழும் ஒரு சுருள் போன்ற வடிவம் கொண்ட பாக்டீரியா. பெரும்பாலானவர்கள் குழந்தை பருவத்திலேயே இந்த தொற்று பெறுகிறார்கள். பலருக்கு இந்த தொற்று இருப்பதை அவர்கள் அறியவே அறியாம போகும். ஏனெனில் இது பல வருடங்கள் அமைதியாக இருக்க முடியும். ஆனால் காலப்போக்கில் இது வயிற்று சுவரை சேதப்படுத்தும். ஹெச் பைலோரி வயிற்றில் நீடித்த அலர்ச்சியை ஏற்படுத்துகிறது. இது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். அதற்கான அறிகுறிகள்ல மேல்புற வயிற்று எரிச்சல் மற்றும் செரிமான கோளாறு அடங்கும். நீங்கள் வீக்கம் அல்லது கூடவே பெப்டிக் புண்கள் உருவாகும் அனுபவத்தையும் பெறலாம். கடுமையான நிலைகள்ல புண்கள் ரத்தம் அடிக்கலாம். இது ஒரு கடுமையான சிக்கல். மிக முக்கியமாக நீண்ட கால தொற்று வயிற்று புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது. இந்த பாக்டீரியா அதிகாரப்பூர்வமாக புற்றுநோய் ஏற்படுத்தும் உயிரினமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதனாலதான் இதை நாம் மிகவும் முக்கியமா எடுத்துக்கொள்கிறோம். பொதுவான அறிகுறிகள்ல காலியான வயிற்றில் அதிகமாக இருக்கும் எரிச்சல், வலி மற்றும் வாந்தி உணர்வு அடங்கும். சிறிது மட்டுமே சாப்பிட்டாலும் உடனே முழுமையா உணரலாம். கருப்பு மலமாக இருப்பது, இரத்தம் வாந்தி எடுப்பது அல்லது காரணமில்லாமல் எடை குறைவது போன்றவை இருந்தால் உடனடியாக மருத்துவ உதவி பெறுங்கள். நோயறிதல் எளிதாத பாக்டீரியாவை கண்டறிய பெரும்பாலும் யூரியா மூச்சு பரிசோதனையை பயன்படுத்துறோம். மாற்றாக மலத்தில் ஆன்டிஜன் பரிசோதனையும் நோயறிதலுக்கு பயன்படுத்தலாம். பயங்கரமான அறிகுறிகள் இருந்தா உள்ளே பார்க்க எண்டோஸ்கோபி செய்ய வேண்டி இருக்கலாம். சிகிச்சைக்கு ஒருங்கிணைந்த மருந்து தேவை. இது பொதுவாக ட்ரிபிள் தெரப்பி என்று அழைக்கப்படுகிறது. இதுல பெரும்பாலும் வயிற்று சுவரை பாதுகாக்கும் அமிலம் குறைக்கும் மருந்தும் அதோடு 2 விதமான ஆன்டிபயோட்டிக்ஸும் பாக்டீரியாவை திறம்பட அழிக்க சேர்க்கப்படும். இவை பொதுவாக 10 முதல் 14 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். மருந்து முழு காலத்தையும் முடிப்பது மிகவும் முக்கியம். சிகிச்சைக்கு பிறகு தொற்று முற்றிலும் நீங்கிவிட்டதா என்பதை உறுதிப்படுத்த மீண்டும் பரிசோதனை செய்கிறோம். சிகிச்சை செய்யாம விட்டா ஹெச் பைலோரி நீடித்த குடல் அலர்ச்சி மற்றும் மீண்டும் மீண்டும் வயிற்று புண்கள் ஏற்பட காரணமா ஆகும். இது உட்புற இரத்தப்போக்கையும் அதனால் இரும்பு அல்லது வைட்டமின் B12 குறைபாடையும் ஏற்படுத்தலாம். அரிதாக இது வயிற்று லிம்போமா எனப்படும் ஒரு வகை புற்றுநோயையும் உண்டாக்கலாம். உங்கள் அபாயத்தை குறைக்க உங்கள் கைகளை அடிக்கடி கழுவவும் தூய்மையான நீர் குடிக்கவும் நினைவில் வையுங்கள். நல்ல உணவு சுகாதாரத்தை கடைபிடிப்பதும் பரவலை தடுக்க மிகவும் அவசியம். உங்களுக்கு தொடர்ந்து வயிற்று புல்பணம் இருந்தா எப்போதும் அமில மருந்து மட்டும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டாம். நீங்கள் ஹெச் பைலோரிக்கு பரிசோதனை செய்ய வேண்டுமா என்று உங்கள் மருத்துவரிடம் கேளுங்க. ஆரம்பத்துல கண்டறிதல் முக்கியம். இது வயிற்று புண்களை தடுக்கவும் நீண்ட கால புற்றுநோய் அபாயத்தை குறிப்பிடத்தக்க அளவில் குறைக்கவும் உதவும். நான் டாக்டர் PK. தகவல் பெறுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள்.